கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், கிருபை மிகுந்த தேவன், அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்றான். அவரை நம்புறதுல என்ன குறை இருக்குது? யெகோவா தேவன் நித்திய கண்மலையா இருக்கிறார். யெகோவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல நிறைய அந்த வார்த்தை யெகோவா அப்படின்னு வரும். யெகோவானா ஒன்னும் இல்ல, ஹீப்ரூல மீனிங் காட், அவ்வளவுதான் காட். ஆனா ஒரு அருமையான மீனிங் என்ன தெரியுமா? He is a living God and he is eternal. அவரு ஜீவித்து அரசாளுகிற தேவன், நித்திய காலமா இருக்கிற தேவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. யெகோவா தேவன். இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா யெஷுவா அப்படின்னு சொல்றாங்க. அவரு த்ரையோன் காட் இல்லையா? திருத்துவ தேவன். அவர் திருத்துவத்துல ஒரு நபரா இருக்கிறார். இதையெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவர் யாரு? பரிசுத்த தேவாவியானவர். அப்ப நம்ம திரியேக தேவனை யெகோவான்னு கூப்பிடலாம். அப்ப யெகோவா தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? நித்திய கண்மலையா இருக்கிறார். நித்தியம் அப்படின்னாலே அது இட்டர்னிட்டியை கொடுக்குது இல்லையா? அப்ப நம்ம கண்மலைன்னு பார்த்தோம்னா நம்ம எப்போதுமே நினைச்சுக்கிறதுனா ஒரு பெரிய மலை அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா கண்மலைன்றது ஒரு பெரிய பாறையை குறிக்குது. பாறை பாருங்களேன். அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாறையா இருக்கிறார்ல, ஒரு பெரிய பாறை. ஒரு பெரிய பாறைக்கு பின்னால நம்ம நின்னுங்கன்னா எந்த எதிரியும் நம்மளை தாக்க முடியாதுல்ல. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கண்மலையா இருக்கும் பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு உண்டுன்றத அது நல்ல விளக்குது. அந்த ராக் ஆஃப் சால்வேஷன் சொல்லும்போது அது கிறிஸ்துவ கிட்ட இருந்து வருது. கிறிஸ்துவே கண்மலை, கிறிஸ்துவே அந்த கண்மலையா இருக்கிறார். நித்திய கண்மலை கிறிஸ்துவா இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு ராக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி எப்பொழுதும் நம்ம ஜீவிக்கும் பொழுது எந்த கஷ்டத்துக்குள்ள போனாலும் ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாம்.